Kannamma. What's your father name? I don't know. What's your mother name? Lily. என்ன பண்றீங்க? I'm studying. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? I'm studying 7th standard. ஓகே. இன்னைக்கு ஈவினிங் என்ன நடந்தது? எதுக்காக போலீஸ் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? தேவி கண்ணம்மா பதில். மேடம் இன்ஸ்பெக்டர் நான் உங்களை கேட்கல, கொஞ்சம் அமைதியா இருங்க. சாரி மேடம். உங்களை கேட்கல, அமைதியா இருங்கன்னு சொல்றேன். ஓகே. பாப்பா பதில். I killed a man. Why? Because he killed my mother. Is it? நீ பாத்தியா? No. அப்புறம் எப்படி அவன் தான் உங்க அம்மாவை கொலை பண்ணான்னு சொல்ற? Because he tried to kill me. ஒன்ன காப்பாத்திக்கிறதுக்காக அவனை தாக்கினதுல அவன் இறந்துட்டான், அப்படிதானே? First I tried to defend. But when I realized he was trying to kill me, I killed him off. அந்த நபர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணல, அவனை கொல்லணும்னு தோணினதுனால அவனை கொலை பண்ணிட்டேன், அப்படித்தானே? பாப்பா பதில். I'm not sure. அப்போ நீதான் அவனை கொலை பண்ணேன்னு எடுத்துக்கலாமா? Yes, I did kill him. கண்ணம்மா, என்ன நடந்ததுன்னு முழுசா என்கிட்ட சொல்லு. Auntie, பரவாயில்ல, நீ என்ன ஆண்டினே கூப்பிடலாம். Auntie, அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் கராத்தே கிளாஸ் போனேன். And then came home. Who are you? Who are you? Who are you? Mummy, Mummy, Lily, Lily, where are you? Lily, Mummy, Lily, Ornament, Lily, Mom, Mom. Auntie, Auntie, Akira Auntie, Akira Auntie. Hey, who are you? Why are you stopping? What happened to my mother? What did it do to her? Shut up. நான் தான் உங்க அம்மாவை பண்ணேன். Why? நீ சின்ன பொண்ணு, உனக்கு சொன்னா புரியாது. No, tell me, why did you kill her? தம்மாத்தூர்ல இருந்து நீ இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கிற. நீ கேள்வி கேட்டா நான் சொல்லணுமா? நான் கிளம்புறேன். No, I'm not leaving you. I need to know why. ஏய், அப்படியே ஜாக்கி சான் சிஷிய மாதிரி ஆக்ஷன் பிளாக் வைக்கிற. பயந்துருவனா? பாவி. ஓகே, நாளைக்கு உன்னை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அங்க நான் என்ன சொல்றேனோ அதை நீ சொல்லணும். What? So, you're going to teach me how to land the court tomorrow? எஸ், அதேதான். நாளைக்கு கோர்ட்ல என்ன கேட்பாங்க, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லணும்னு நான் உனக்கு சொல்றேன். அதையே நீ சொல்லிட்டா நீ குற்றவாளி இல்லைன்னு வாதாடி உன்னை இந்த ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்துருவேன். Why? ஏன்னா நீ குற்றவாளி இல்ல. No, no, I'm the culprit. I murdered the man who killed my mother. I'm the murderer. நேர்மையான பொண்ணா இருக்கிற. குட். உன் அம்மாவை கொலை செஞ்சவனை நீ கொன்னுட்ட. சோ நீ ஒரு குற்றவாளி, குற்றத்தை ஒப்புக்கிற. பட் உன் அம்மாவை கொலை செய்தவனை கொலை செய்ய சொல்லி தூண்டினவன் யாருன்னு தெரியணும் இல்லையா? Auntie, I don't get you. உனக்கு புரியும்படியா சொல்றதுக்கு முன்னாடி நீ யாரு, உன் அம்மா யாருன்னு சொல்றேன். Auntie, you know me and my mother already? சில வருஷங்களுக்கு முன்னாடி உன்னை சின்ன குழந்தையா இருக்கும்போது அழைச்சிக்கிட்டு சென்னை ஹைகோர்ட்ல என்னை சந்திச்சாங்க உன் அம்மா.
Good morning, ma'am. குட் மார்னிங். Ma'am, can you help me? யா ஷூர். நீங்க யாரு? உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்? என் பேரு லில்லி. This is my daughter. கண்ணம்மா. I'm from Simla. ஓகே. இவரு my husband. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணணும்? My husband left me when I was carrying my daughter. லில்லி, உங்களை பத்தியும் உங்க கணவரை பத்தியும் கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? I am Lilly, native Simla. My husband name is Dinesh. அவரோட நேட்டிவ் மதுரை டிஸ்ட்ரிக்ட். பிஃபோர் மேரேஜ் நாங்கள் 2 பேரும் சிம்லாவில் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணோம். அப்போ எங்கள் 2 பேருக்குள்ளேயும் காதல் ஏற்பட்டது. டெல்லி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம இதே மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்கிறது? கல்யாணம், குழந்தை குட்டி, சொந்த பொண்ணு, இதெல்லாம் எப்போ? வெயிட் தினேஷ், நீ எங்க ஸ்டேட்டா இல்லைன்னாலும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது உன் மேலே எனக்கு ஒரு க்ரஷ் ஏற்பட்டது. அது லவ்வாகவும் டெவலப் ஆகிடுச்சு. பட் அந்த லவ்வா முடிஞ்சிடக்கூடாது. நீ சொன்ன மாதிரியே கல்யாணம், குழந்தை, சொந்தம், பந்தம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதான் கேட்கிறேன், இதெல்லாம் எப்போ? ஏன்னா எங்க ஊர்ல இருந்து எங்க பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படா ஊருக்கு வர, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்குன்னு கேட்கறாங்கம்மா. ஓ, என் மம்மி மாதிரியே உன்னோட பேரண்ட்ஸ் உனக்கு சீக்கிரமா மேரேஜ் பண்ணி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களா? சோ நைஸ். என்ன சோ நைஸ்? நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? உடனே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. ஏய், நான் விளையாடுறியா? நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. தினேஷ், இன்னைக்கு மேரேஜ் லைஃபோட ட்ரெண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன ட்ரெண்ட்? லவ், மேரேஜ், ஈகோ, ப்ராப்ளம்ஸ், ஃபைனலா டிவோர்ஸ். இப்படி இருக்கு இன்னைக்கு லவ் மேரேஜ் கப்புள்ஸோட சிச்சுவேஷன்ஸ். சோ நம்ம லவ், ஃப்ரெண்ட்ஷிப், லவ் மேரேஜ், ஃபேமிலி லைஃப் இது எல்லாமே கேம் மாதிரி ஆகிடக்கூடாது. What do you mean? I mean, our love is not a potion. நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியலமா. இன்னைக்கு நான் என் அம்மா கிட்ட நம்மளோட லவ் ஃபியூச்சர்ல என்ன பிளான் பண்ணிருக்கோங்கிறத பத்தி பேசுறேன். அதே மாதிரி நீயும் உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நம்மளோட லவ் ஃபியூச்சர் பிளான் பத்தி பேசு. என் பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசி பர்மிஷன் வாங்குறேன். நீ முதல்ல உங்க அம்மா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு எப்படியாவது சம்மதம் வாங்குற வழியை பாரு. அதை நான் பாத்துக்கிறேன். We will meet tomorrow. Before that, I will meet my mummy. Yes, my dear. அம்மா, நான் என்ன கேட்டாலும் உடனே எனக்கு வாங்கி கொடுத்துருவீங்க. எஸ். நான் என்ன சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம என் ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணிடுவீங்க. எஸ். நான் ஏதாவது செய்ய போறேன்னு சொன்னா ஓகே யூ கேன் டூன்னு பர்மிஷனும் கொடுத்துருவீங்க. யா. அப்புறம் ஸ்டாப் இட். இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்? மம்மி, இத்தனை வருஷமா எந்த விஷயமா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட கேட்க தெரிஞ்ச உனக்கு இப்ப ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக இத்தனை பீடிகை போடுறேன்னா என்னோட பொண்ணு லில்லி அடுத்த ஸ்டெப்புக்கு ரெடி ஆயிருக்கான்னு எனக்கு தெரியுது. சரி, நானே கேக்குறேன், யார லவ் பண்றேன்? அவன் பேர் என்ன? ஊர் என்ன? மம்மி, கேட்ட கேள்விக்கு பதில். அது அவன் பேர் என்ன? தினேஷ். தினேஷ்? யா, தினேஷ். எந்த ஊரு? கல்லுப்பட்டி. வாட்? கல்லுப்பட்டி, மதுரை டிஸ்ட்ரிக்ட். மதுரை டிஸ்ட்ரிக்ட்? எஸ் எஸ் மம்மி, தமிழ்நாடு, மதுராசப்பட்டினம். மதுராசப்பட்டினம். ஓ, ஏ விஜய் சார் ஃபிலிம் சினிமா. எஸ் மம்மி, that is film. At the same time, Madurai district, Kallupatti village. Okay, then I'll meet that person. Kallupatti, Mr. Dinesh. Yes, Dinesh. How old are you? ஆண்டி, ஏ உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? நல்லா தெரியுமே. இந்த ஷிம்லால ஒரு ஐடி கம்பெனில இங்கிலீஷ் தெரியாம எப்படி வர்க் பண்ண முடியும்? நீ இந்த ஷிம்லாவுக்கு வர்க் பண்ண வந்தியா இல்ல ஷிம்லா பொண்ண கரெக்ட் பண்ண வந்தியா? ஆண்டி, எனக்கு புரியலையே. புரியலையா? இப்ப நான் கேட்ட क्वेश्चन ஏன் உனக்கு புரியலங்கறியே? உன்னோட ஐடி கம்பெனில உன்கிட்ட என்ன क्वेश्चन கேட்டு அதுக்கு நீ எந்த பதில சொல்லி
அப்புறம் ஜாப்ல ஜாயின் பண்ண. ஆண்டி அது வேற இது வேற. ஓகே ஆண்டி, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? ஷூர். நீங்க உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளையை செலக்ட் பண்றீங்களா இல்ல உங்க கம்பெனிக்கு ஸ்டாஃப் செலக்ட் பண்றீங்களா? ஷட் அப். நான் கேட்ட கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லு, இல்லனா யூ கேன் கோ. சாரி ஆண்டி, கோபப்படாதீங்க ப்ளீஸ். சாரி. ஏய் தினேஷ், கொஞ்சம் அடக்கி வாசிடா. ஓவரா சீன் பண்ணாத. அடி மாத்ரா. என்ன மைண்ட் வாய்ஸா? ஓ என் மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுடுச்சா? சாரி ஆண்டி. வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ டேய் தினேஷ், என்னடா பொண்ணை ஈஸியா கரெக்ட் பண்ணிட்டு பொண்ணோட அம்மா கேட்கிற கேள்விக்கு திணற என் மைண்ட் வாய்ஸ். சாரி இல்லாடி, நான் நீங்க ஏதோ கேட்டீங்க, நான் அதுக்கு பதில் சொல்றதுக்குள்ள என் மைண்ட் வாய்ஸ் நடுவுல வந்து என் மைண்டே குழப்பிடுச்சு. ஓகே, இப்போ தெரிஞ்சிடுச்சா? ஐயோ கிராஸ் கொஸ்டின் கேட்காதீங்க ஆண்டி, அனே குழம்பி போயிருக்கேன். ஆண்டி, ஒன் மோர் ஸ்மால் ரெக்வெஸ்ட். வாட்? நீங்க என்னமோ கேட்டீங்க, சினிமாக்கு ஒர்க் பண்ண வந்தியா இல்ல என் பொண்ணை கட் பண்ண வந்தியான்னு கேட்டீங்கல்ல. ஆரம்பத்துல ஒர்க் பண்ண தான் வந்தேன். ஒர்க் பண்ற ஆபீஸ்ல உங்க பொண்ணு லில்லியை பார்த்தனா, அதான் அவளையும் அப்படியே ஈஸியா கரெக்ட் பண்ணி சாரி ஆண்டி, தரம் லவ் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வைனா இந்த ஷிம்லால இருக்கிற மொத்த ப்ராப்பர்ட்டில முக்காவாசி ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தக்காரங்க நீங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே வாரிசு லில்லி. நல்ல அழகா வேற இருக்கா. இன்ஃபேக்ட் அதனால தான் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் அவளும் என்ன நேசிக்கிறாங்க. இதுக்கு மேல வேற என்ன தகுதி வேணும்? ஓ சோ என் பொண்ணோட அழகும் அவகிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியும் உனக்கு பிடிச்சு போய் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு ஆசை வந்துச்சு இல்லையா? தினேஷ், என்னடா இந்த சிங்கல் உனக்கு வந்து சிக்கல் அதிகமாயிட்டே போகுது. இந்த வருங்கால மாமியார் வேற நம்ம மைண்ட்ல இருக்கிற மைண்ட் வாய்ஸ் எப்படி மணி அடிச்ச மாதிரி டிங்கு டிங்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஐயோ தினேஷ், சாரி ஆண்டி. சரி ஓகே சாரி ஆண்டி. ஓகே, உங்களுக்கு என் மேல அவ்வளோ சந்தேகம்லாம் இருந்தா உங்க பொண்ணை நீங்க எனக்கு கட்டித்தர வேணாம், பரவாயில்ல விட்டுரு. நான் என் சொந்த ஊரு கல்லுப்பட்டி போய் என் மாமா பொண்ணு காளியம்மாவே கட்டிக்கிறேன். பரவாயில்ல. காளியம்மா அது யாரு? என்ன கேட்டா? எனக்கு என்ன தெரியும்? அவன் தான் சொன்னான். எவன்? உன்னோட காதலன். காதலன்? What a wonderful romantic movie. பிரபுதேவா நக்மா நடிச்ச படம். சங்கர் டைரக்ஷன். ஏய் பைத்தியம், லூசு. எஸ் மம்மி, அந்த படத்துல பிரபுதேவா நக்மாவை நினைச்சு பைத்தியம் மாதிரி ஆகிடுவாரு. நக்மாவும் பிரபுதேவாவை நினைச்சு பைத்தியம் மாதிரி ஆகிடுவாங்க. இப்போ நீ யாரு, நான் யாரு? நீங்க என் மம்மி அனிதா, நான் உங்க பொண்ணு லில்லி. அப்பா, என் பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா நீ நல்லா தெளிவா தான் இருக்க. ஸ்மால் கரெக்ஷன் மம்மி. வாட்? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு உண்மைதான், பட் அது காதல் பைத்தியம். இப்போ உனக்கும் எனக்கும் அந்த நக்மா பிரபுதேவா மாதிரி பைத்தியம் பிடிக்க போகுது. மம்மி, எனக்கு பைத்தியம் பிடிச்சா ஓகே, உங்களுக்கு ஏன் பைத்தியம் பிடிக்கணும்? தினேஷுக்கு தானே பைத்தியம் பிடிக்கணும். அந்த தினேஷ்க்கு கண்டிப்பா பைத்தியம் பிடிக்காது. ஏன்? ஏன்னா அவன் ஒரு வில்லன். நோ, he is a hero. உன்னை பொறுத்த வரைக்கும் அவன் வேணும்னா ஹீரோவா இருக்கான். ஆனா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு வில்லன். சாரி மம்மி, உங்களுக்கு மட்டும் வில்லன் அப்படின்னு சொல்லிக்கோங்க. எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது, பட் எனக்கு அவர் தான் ஹீரோ. அப்போ அந்த தினேஷை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் உன்னோட வருங்கால கணவன்னு நீ முடிவு பண்ணிட்டல? Of course, but with your permission. What happened next? எங்க பாட்டி எங்க அம்மா கல்யாணத்துக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்களா இல்லையா? உன் பாட்டி உன் அம்மாவுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உன் அம்மாவை லவ் பண்ணவ கல்யாணத்துக்கு முன்னாடி உன் அம்மாவுக்கு என்னென்ன கண்டிஷன் போட்டான்னு தெரிஞ்சுக்க. லில்லி, உங்க அம்மா பேர்ல தான் மொத்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. சப்போஸ் அவங்க நம்ம லவ்க்கு ஓகே சொல்லனா நீ என்ன பண்ணுவ? தினேஷ், இப்போ நீ நம்மளோட லவ் அண்ட் மேரேஜ் பத்தி பேச வந்தியா, இல்ல என் அம்மாவோட ப்ராப்பர்ட்டி பத்தி பேச வந்தியா? ரெண்டும் தான். புரியல. இங்க பாருமா, நம்ம இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கிறோம். இன்கேஸ் அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டா நீ என்ன கழட்டி விட்டுருவியா? நோ, நெவர். முடியாதுல்ல?
உங்க அம்மா ஒருவேளை நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா இப்போ நீயும் நானும் 2 பேரும் மேஜர். நம்ம ஏன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கூடாது? ஓகே. எஸ், ஜாலியா லவ் பண்ணி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி எதுக்காக ஒரு ஆவரேஜ் லைஃபை நம்ம லீட் பண்ணணும்? புரியல. உனக்கு எதுதான் புரிஞ்சிருக்கு? எல்லாம் புரிஞ்சிருந்தா நீ என்ன லவ் பண்ணிருக்கவே மாட்ட. தினேஷ், please tell me. I am confused. Tell me clearly. 10 வயசு பாப்பா பாரு, இப்பெல்லாம் 8 வயசு பிள்ளைங்களுக்கு எல்லாம் பட்டு பட்டுன்னு புரியுது. என்னது இது? 8 வயசு 10 வயசுன்னு என்ன மேற்கொண்டு கன்ஃபியூஸ் பண்ற. தினேஷ், I love you so much. அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? அது புரிஞ்சதுனால தாமா இந்த பிளான். Plan? What? பிளான் 1, உங்க அம்மா கிட்ட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்படியாவது சம்மதம் வாங்க. And then plan 2 is உங்க அம்மா பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டில 50% உன் பேர்லயும் 50% என் பேர்லயும் எழுதி கொடுக்க சொல்லு. Then That's all. that's all. அப்புறம் ஏன் மம்மி எங்க போவாங்க? வேற எங்க போனோம்? இவ்வளோ பெரிய ஷிம்லால அவங்களுக்குன்னு ஒரு சின்ன இடம் இல்லாமல போயிடும். அவங்களோட ப்ராப்பர்ட்டில 50% ஓ பேர்லயும் 50% ஏன் பேர்லயும் எழுதி கொடுத்துட்டா அவங்களுக்கு தான் அவங்க பெத்த பொண்ணு நீ இருக்கலமா. அவங்க பொண்ணு நான் இருக்கேன். எனக்கு ஏதாவது நடந்தா உனக்கு நான் இருக்கேன். என் மம்மிக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. ஈக்குவல் டு என்ன தெரியல மம்மி. காதல் படத்துல ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்காம காதலிச்சுட்டேன். இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பணம், நகை, ப்ராப்பர்ட்டின்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல்ட்டுக்கு என்னன்ற பதில என்கிட்ட கேக்குறதில்ல மம்மி. இல்ல, உன் லவர் உன்கிட்ட கேட்டு அந்த கேள்விக்கான பதில நீ என்கிட்ட கேக்குற இல்லையா? எஸ் மம்மி. சரி, அந்த தினேஷை காதலிக்கிறதுக்கு முன்னாடி மம்மி நான் தினேஷை லவ் பண்றேன், இஸ் இட் ரைட் ஆர் ராங்னஸ் உனக்கு என்கிட்ட கேட்கணும்னு தோணல? சாரி மம்மி, காதலிக்கிற எந்த பொண்ணும் பேரண்ட்ஸை கேட்டு காதலிக்கிறது கிடையாது. தெரியும், பேரண்ட்ஸை கேட்கறதும் இல்ல, பேரண்ட்ஸா மதிக்கிறதும் இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் ஒரு வில்லன் வில்லியா தான் நீங்க நினைச்சுக்கிறீங்க. 100% இல்ல, 200% ட்ரூ. செருப்பு பிஞ்சிரும் மம்மி. இத நான் சொல்ல மாட்டேன், நீ லவ் பண்ற அவனோட தினேஷ் அவனோட அப்பா இத கேட்டிருந்தா நான் சொன்னதான் சொல்லியிருப்பாரு. அப்புறம் உன்னோட அப்பாவும் மம்மி, உன்னோட அப்பா அந்த மாதிரி சொல்ல மாட்டாருன்னு சொல்ல வந்தேன். தேங்க்ஸ் மம்மி. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நாங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க தான். அதான் எனக்கு தெரியுமே, அதனால தான் நானும் தைரியமா லவ் பண்ணேன். ஆனா உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுவேன்னு மட்டும் எதிர்பார்க்காத. ஏன்னா இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே உன் அப்பாவோட. வாவ், அப்போ எனக்கு 50%, தினேஷ்க்கு 50%. ஆப்ஜெக்ஷனே இருக்காதுல்ல மம்மி? இல்லடா செல்லம், உன் அப்பாவோட ப்ராப்பர்ட்டி மொத்தமும் இப்ப என்னுடைய பேர்ல இருக்கு. மம்மி, என்ன சுதி இறங்குது? அது ஒண்ணுமா, இங்க நெட்வொர்க் டவர் சரியா இல்ல, அதான் என் வாய்ஸ் உனக்கு சுத்தி இறங்கின மாதிரி கேக்குது. அதெல்லாம் இருக்கட்டும். எப்ப ஊருக்கு வர போற? எந்த ஊருக்கு? உங்க அப்பா ஊருக்கு. ஓ, நம்ம ஊருக்கா? பின்ன உன்னை எந்த ஊருக்கு வர சொல்ல போற? ஏமா ஊர்ல என்ன விசேஷம்? உங்க அப்பா அவரோட தங்கச்சி மகளை உனக்கு கட்டி வச்சிருக்கணும்னு அவர் தங்கச்சி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. நான் என் அண்ணனோட இளைய மகளை உனக்கு கட்டி வச்சிருக்கணும்னு பேச்சுவார்த்தை நடத்துறேன். எங்கேயோ ஒரு முடிவுக்கு வரலடா. தமிழ்நாட்டுல நடத்துற பேச்சுவார்த்தைக்கு இந்தியாவில வடகோடியில் இருக்க நான் வந்துதான் ஒரு முடிவு பண்ணணுமா? என்னப்பா பண்றது? இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க என்ன பேசணும் என்ன செய்யணும்னு வடக்க இருக்கிற நீ மட்டும்தான் முடிவு பண்ண வேண்டியதா இருக்கு. சரிம்மா இப்பதாம்மா இங்க கார்டன், எஸ்டேட்னு ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்குறதுக்கு பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் சீக்கிரமா நல்லபடியா முடிஞ்ச உடனே நானே ஊருக்கு வந்துடுறேன். அப்பாட்ட சொல்லிடுங்க. என்ன சொல்லணும்? நம்ம கல்யாண விஷயமா? நம்ம கல்யாண விஷயமா நான் தானே உங்ககிட்ட சொல்லணும். ஏன் நான் சொல்லக்கூடாத? எங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. வாவ், என் மம்மியும் ஓகே பண்ணிட்டாங்க. வாவ், சூப்பர். அப்போ ப்ராப்பர்ட்டி பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என் அப்பாவோட ப்ராப்பர்ட்டில 50%
நம்மளோட கல்யாணத்துக்கு உனக்கு கிஃப்டா கொடுக்க போறாங்க. சூப்பர், கைய கொடு. சூப்பர் மாமியா. கல்யாணத்துக்கு முன்னாடியே வரப்போற பகர்மானுக்கு சீதனமா கொடுக்க போறாங்களா? சீதனம், சீர்வரிசை இதெல்லாம் எனக்கு கொடுப்பாங்க. உனக்கு கொடுக்க போறது டௌரி. கிஃப்ட்னு ஒரு அழகான வார்த்தை இருக்கும்போது அதை ஏன் டௌரின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க? டௌரிங்கிற வார்த்தையே அசிங்கம்னு சொல்லுவீங்க. ஆனா டௌரியா கொடுக்கிற நகை, பணம், காசு எல்லாத்தையும் கௌரவமா கேட்டு வேண்டி விரும்பி வாங்கிப்பீங்க. வேண்டி வாங்கிக்கணும், விரும்பி வாங்கிக்கணும் அதெல்லாம் முக்கியம் இல்ல. ப்ராப்பர்ட்டி எப்ப எழுதி கொடுப்பாங்க அத சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம். ஏன் அவ்வளவு லேட்? இன்னும் மேரேஜ் டேட்டே ஃபிக்ஸ் பண்ணல. அது முன்னே உனக்கு ப்ராப்பர்ட்டி எல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க. அப்ப சீக்கிரமா கல்யாணத்தை வைக்க சொல்லு. சரி, போன் பேசிட்டு இருக்கும்போது நான் சொல்றேன்னு சொன்னியே, என்ன கது? அது ஊர்ல இருந்து எங்க அம்மா கால் பண்ணிருந்தாங்க, பேசிட்டு இருந்தேன். யாரு? என் மாமியார் கல்லுப்பட்டி காளியம்மாவா? காளியம்மா என் மாமா. எங்க அம்மா பேரு கண்ணம்மா. எஸ், கண்ணம்மா. நானா? அந்த கண்ணம்மாவா? நீயேதான். உன் அம்மா அப்பாவுக்கு ஏதோ ஒரு நாள்ல ஏதோ ஒரு டைம்ல கல்யாணம் நடந்தது. கல்யாணம் ஆன லில்லி மம்மி? எஸ், லில்லி கர்ப்பமான உடனே அவளோட புருஷன் தினேஷ் அவனோட சொந்த ஊருக்கு போனான். கல்லுப்பட்டி? எஸ், கல்லுப்பட்டி போன கணவன் கான்டாக்ட்லயே இல்லாம போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே உன்னோட பாட்டி அனிதா லில்லிய கண்ணா அப்படின்னா திட்டின உன் பாட்டி அனிதாவுக்கு அடுத்த அதிர்ச்சியை கொடுத்தா உங்க அம்மா லில்லி. வாட் யூ மீன்? எஸ் மம்மி, ஊர்ல இருந்து கால் வந்தது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, போயிட்டு வந்துடுறேன்னு போனவர் வரவே இல்லை. போறதுக்கு முன்னாடியே நீங்க அவருக்கு கொடுத்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு தான் போயிருக்கிறாருன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. எனக்கு வர கோபத்துக்கு உன்னை கண்ணா பின்னாடி அடிக்கிற போல தோணுது. ஆனா நீ இருக்கிற நிலைமையில இன்னும் உன்னால அடிக்க முடியல, திட்டதான் முடியும். பாவி, ஏடி அப்பவே சொன்னேன், கேட்கலையே. என்ன திட்டாதீங்க மம்மி. அவன் பண்ண விஷயத்துக்கு என்னையா திட்டுறீங்க? பின்ன அவனை தேடிக்கிட்டு கல்லுப்பட்டிக்கு போய் அவனை கல்லாலே அழுத்த முடியும்? எங்கேயோ பிறந்தவன், எங்கேயோ வளர்ந்தவன், வேலைங்கிற பேர்ல இங்க வந்து உன்னையும் ஏமாத்தி என்னையும் ஏமாத்திட்டானே. அவனை திட்டாதீங்க மம்மி. ஏன் புருஷன் மேல பாசம் பொங்கிட்டு வருதோ? இனிமேல் அவனை திட்டி என்ன பண்றது? அவனை திட்டல, என்னதான் நான் திட்டிக்கிட்டேன். உன்னையும் என்னையும் திட்டிக்கிட்டேன். படுபாவி படுபாவி, கோடிக்கணக்கில் விலை போற நம்ம ப்ராப்பர்ட்டிய இப்படி எடுத்துட்டு போயிட்டானே. எடுத்துட்டு போல மம்மி, வித்துட்டு போயிருக்கான். கரெக்ஷன். விலை மதிப்பான ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு போனாலும் விலை மதிப்பில்லாம் பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன சொல்ற நீ மம்மி? அந்த பேபி நான் தானே? எஸ். அந்த சிட்டியன் ஹூ? எங்க அம்மாவோட புருஷன். உன்னோட அப்பா? நோ நோ, அந்த பர்சனை அப்பா எடுத்துக்க என் மனசு இடம் கொடுக்கல. வை? என் அம்மாவுக்கு புருஷன் இல்லாம ஓடி போயிட்டான். நான் பிறந்ததுல இருந்து அப்பான்னு ஒருத்தர் பார்த்ததே இல்லை. அப்புறம் எப்படி அந்த பர்சனை அப்பா எடுத்துக்க முடியும்? கண்ணம்மா, உன் நிலைமையில இங்க 1000 குழந்தைங்க இருக்காங்க. என்னால என்னை பத்தி மட்டும் தான் சொல்ல முடியும். ஓகே, உன் பார்வையில சிந்தனையில 10% கரெக்ட். சிம்லால நீ சின்ன வயசா இருக்கும்போது உன் பாட்டி கூட உன் அம்மா கூட நீ வாழ்ந்த வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா? சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐ டோன்ட் நோ அபௌட். உனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்கிற சில விஷயங்களை சொல்ல. என் கிராண்ட்மாவோட ஃப்ரூட் கார்டன். Grandma, Lily, I'm the youngest here, but I came so
இடியட், எங்களை பார்த்தா உனக்கு எலிஃபென்ட் மாதிரியா இருக்கு. அவளுக்கு வாய் கொழுப்பு, கல்லுப்பட்டி வாயாச்சு. உன் மாமிக்கு உடனே கல்லுப்பட்டி ஞாபகம் வந்துருச்சு, மறக்க முடியல போல இருக்கு. Grandma, I don't understand whatever you both are saying, telling. சரி அதெல்லாம் விடு, விளையாடணும் தானே கூப்பிட்ட, விளையாடலாமா? Grandma, first dance. நோ டான்ஸ். அப்படி டான்ஸ் பண்ணணும்னா நீ டான்ஸ் பண்ணு, ஓகே? No, if you're not coming, I'm also not dancing. ஐயோ, சரி ஓகே விளையாடலாமா? Lily. ஃபாஸ்டா போடுறேன். சரி லெவன் மியூசிக் சேனல் இல்லாமா? உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? Yes. சரி come on. ஓகே, உன்னோட ஃபிளாஷ்பேக், உன் அம்மாவோட ஃபிளாஷ்பேக் ஓவர். நெக்ஸ்ட், உன்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு நான் முடிவு பண்ண போறேன். ஆண்டி, என் அம்மாவை கொண்டவனை நான் கொன்னுட்டேன். அதுக்கு உண்டான தண்டனைய நான் அனுபவிக்கிறேன். பட் அவன் ஏன் என்னோட அம்மாவை கொன்னான்? அதுக்கு என்ன காரணம்? அவனுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னு நீங்களா கண்டுபிடிக்கணும். அதை நான் பாத்துக்கிறேன். அவனை கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான தண்டனையை நான் வாங்கி தரேன். அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க ஆண்டி. தப்பா? உன் அம்மா சாவுக்கு காரணமா இருந்தவங்களை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறது தப்பா? அந்த தண்டனைய நான் கொடுக்கிறேன். What do you mean? என் அம்மா எப்படி கொலை செய்யப்பட்டாங்களோ அதே மாதிரி தண்டனைய நான் அவனுக்கு கொடுக்கணும். கண்ணம்மா, வெல்கம் கண்ணம்மா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல்கம். எனக்கு எதுக்கு ஆண்டி வாழ்த்து சொல்றீங்க? நீ இந்த ஜெயிலுக்குள்ள போகும்போது ஒயிட் கலர் கராத்தி ட்ரெஸ்ல ஒரு அக்யூஸ்டா உள்ள போன. இப்ப ஒயிட் கலர் சுடிதார்ல ஒரு சமாதான புறா மாதிரி வந்திருக்கியே, அதுக்கு தான் வாழ்த்து சொன்னேன். ஆண்டி, நீ இந்த ஜெயிலுக்கு இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்து நல்லது கெட்டதுன்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப. பொதுவா இந்த இடத்த சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னு சொல்லுவாங்க. பொதுவா இந்த இடத்த மைனர் ஜெயில்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த நான் மைனர் யூனிவர்சிட்டின்னு தான் சொல்லுவேன். இந்த மைனர் யூனிவர்சிட்டியில இருந்து மேஜர் கண்ணம்மாவா வெளியில வந்திருக்கியே, அதுக்கு தான் வாழ்த்து சொன்னேன். 2 விஷயத்துக்கு எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. 2வது சொன்ன விஷயம் மேஜர் கண்ணம்மா. ஆமா, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அது அப்புறம் சொல்றேன். இப்போ இது சிறுவர் கூர்நோக்கு சீர்திருத்த பள்ளி. இங்க ஆரம்பத்துல நீங்க என்ன மீட் பண்ண வந்தப்ப நான் உங்ககிட்ட எப்படி பேசினேன்? நல்லா பேசினேன், குறைவா பேசினேன், தெளிவா பேசினேன். 3 வாக்கியங்கள். கண்ணம்மா, புரியல. நம்ம பாரத தேசத்துல பல கோடி மக்கள்ல வடகோடி மாநிலத்துல பிறந்த பொண்ணு நான். தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளவு சுத்தமா பேசுற தமிழ்
தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்த உங்களுக்கு புரியலையா ஆண்டி? என்ன சொல்ல வர கண்ணம்மா? இங்க ஆரம்பத்துல நீங்க என்ன மீட் பண்ண வந்தப்ப நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் தமிழ்ல பதில் சொன்னேனா இல்ல இங்கிலீஷ் கலந்த தமிழ்ல பதில் சொன்னேனா? இங்கிலீஷ் கலந்த தமிழ்ல. சில வருஷங்களுக்கு முன்னாடி இங்கிலீஷ் கலந்த தமிழ்ல பேசின இந்த கண்ணம்மா இப்போ புதுக்கவிதை எழுதுற அளவுக்கு தேர்ச்சி பெற்ற இந்த கண்ணம்மாவை எப்படின்னு கேட்பீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். என்ன ஏமாத்திட்டீங்க. சாரி. இப்போ உங்களை நீங்களே ஏமாத்திட்டீங்க. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? எப்பவும் கோர்ட்ல நான் தான் குற்றவாளியை மடக்கி மடக்கி கேள்வி கேட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த பொண்ணு என்ன மடக்கி மடக்கி கேள்வி கேட்கிறா. என்ன ஆண்டி மைண்ட் வாய்ஸ்ல சுத்த தமிழ்ல பேசுறீங்க? நான் தமிழச்சி, என் மைண்ட் வாய்ஸ் தமிழ்ல தான் இருக்கும். ஆனா வெளியே பேசும்போது மட்டும் பந்தாவா இங்கிலீஷ், தங்கிலீஷ், பட்லர் இங்கிலீஷ், ஒன்னு ரெண்டு தமிழ் வார்த்தையெல்லாம் பேசினீங்க. பேசுவாங்க சரியா? கண்ணம்மா, நீ என்னதான் கேட்க வர இல்ல சொல்ல வர? கேட்டுட்டேன், இப்போ சொல்றேன். தமிழ் தெரியாத பொண்ணு தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கிலீஷ்லயே பேசி சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, ஒரு மாநிலத்துக்கு போய் அங்க நம்மளுடைய வாழ்க்கையை வாழணும்னா அந்த மாநில மொழியையும் தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும்னு தமிழ் பேசவும் எழுதவும், எழுதுறதுன்னா சும்மா இல்ல, கதை, கட்டுரை, கவிதை எழுதுறதுல பெரிய அளவுக்கு முன்னேறிட்டேன். ஆனா ஆண்டி, உங்களை மாதிரி ஆட்கள் தமிழ்நாட்டிலேயே பிறந்து வளர்ந்து இங்கேயே வேலை செய்யற நீங்க தாய்மொழி தமிழ்ல பேசுறதை தவிர்த்துட்டு இங்கிலீஷ்ல பேசினாதான் நம்மள ஒரு மேதாவியா நினைப்பாங்கன்னு அதிமேதாவியா நினைக்கிறீங்களே, எப்படி ஆண்டி? ஒரு வடக்கத்தி பொண்ணு நம்மளை இப்படி பாட்டி எடுக்கிறாள. அம்மாடி, உன் பேர் என்ன? கண்ணம்மா. கண்ணம்மா, நான் இப்பொழுது எதற்காக வந்தேன், ஏன் வந்தேன், என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய இருக்கிறேன், எதுவும் புரியாத நிலையில் பரிதவித்து நிற்கும் இந்த லாயர். இல்லை, வழக்கறிஞர் காஞ்சனா, தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என கட்டளையிடுங்கள், செய்து முடிக்க காத்திருக்கிறேன். காத்திருக்க வேண்டாம் இனியும், அழைத்து செல்லுங்கள் என் இல்லத்திற்கு. ஆண்டி, நீங்க நல்ல அட்வொகேட் மட்டும் இல்ல, காமெடி பண்ற நல்ல ஜோக்கர். எஸ், கோர்ட்ல நான் நல்ல அட்வொகேட். ஃபேமிலில ஆண்டி, நத்திங் சீரியஸ். வெளியில உன்ன மாதிரி இன்னும் சில பேர்கிட்ட நான் ஜோக்கர் ஆயிடுறேன். இல்ல ஆண்டி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஜோக்கரும் கிடையாது, சீரியஸான ஆளும் கிடையாது. வேற? ஹியூமன் பர்சனாலிட்டி. தேங்க்யூ. ஆண்டி, என் அம்மா கொலைக்கு காரணமான அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓ, எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன். எப்பவோ கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்புறம் ஏன் ஆண்டி என்கிட்ட சொல்லல? சொல்லியிருந்தா உன்னால ஒன்னும் பண்ணிருக்க முடியாது. சோனு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தலாமா? என்ன ஆண்டி, கிண்டல் பண்றீங்களா? சரி சொல்லுங்க, அந்த ஆள் யாரு? இருக்கலாம், ஆனா என் அம்மா பழைக்க காரணமான அந்த ஆளு உயிரோட இருக்கக்கூடாது. அவனுக்கு தக்க தண்டனைய நான் வாங்கி தரேன். நோ, எந்த தண்டனையும் நீங்க வாங்கி கொடுக்க வேண்டாம். அந்த டேஷ்க்கு நான் டேஷ் கொடுக்குறேன். கண்ணம்மா, இப்படி உணர்ச்சி வசப்படக்கூடாது. நீ இப்படி உணர்ச்சி வசப்படுவேன்னு தெரிஞ்சுதான் உன்னை சந்திக்க வந்த டைம்ல நான் இதை உன்கிட்ட சொல்லல. ஆண்டி, எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட். என்ன? என் அம்மாவை கொன்னவன அந்த பர்சனை யாருன்னு எனக்கு சொல்லிட்டீங்க. தேங்க்ஸ் ஆண்டி. இனிமே அந்த பர்சனை எப்படி டீல் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். சோ நானே பார்த்துக்கிறேன். கண்ணம்மா, அந்த பர்சனுக்கு சட்டபூர்வமான முறையில தண்டனை கிடைக்கணும். அட் தி சேம் டைம் நீ திரும்பவும் ஒரு அக்யூஸ்டா எனக்கு உடன்பாடு இல்லை. அக்யூஸ்ட்? ஆண்டி, உங்க லாயர்ங்கிற பதவியில அந்த வார்த்தையை யூஸ் பண்றீங்க, ஓகே. பட் இந்த கண்ணம்மாவோட கண் பார்வை
பார்வையில கண்டது, மனசுல பதிஞ்சது. அதற்கெல்லாம் தீர்வு ரிவெஞ்ச். அதற்கான பலன் மறுபடியும் ஜெயில் லைஃப். அந்த ஜெயில் லைஃபை ஏத்துக்க நான் தயாராகும் போது அந்த சந்தோஷத்துக்கு நீங்க ஏன் அப்படி தடை போடுறீங்க? ஓகே, இனிமே நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆல் தி பெஸ்ட். யார் நீ? ஏன் தொட்ட? ஏன் கொலை குடிக்கிற? யார் நீ? What's your name? Tell me. கண்ணம்மா. கண்ணம்மா from சிம்லா. சிம்லா. உன் அப்பா அம்மா யாரு? என் அப்பா பேரு தெரியும், தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். சொல்லவும் பிடிக்கல. ஓகே, உன் அம்மா பேர் என்ன? என் அம்மா பேரு எங்கேயும் எப்பையும் யார்கிட்டையும் பெருமையோடு சொல்லுவேன். ஏன்னா என் அம்மா ஒரு தியாகி. தியாகியா? எஸ். இந்த கண்ணம்மா இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அது என் அம்மாவோட தியாகி. அந்த தியாகியோட பேரை தெரிஞ்சுக்கணும்னு திக்கிறல. தியாகி லில்லி. லில்லி? லில்லியா? அப்படின்னா நீ நீ டாக்டரா? ஏன் சிரிக்கிற? சொந்த மகளை பார்த்து நீதான் என் மகளான்னு கேக்குற முதல் டாஷ் நீதான்டா. இப்ப நான் தான் உன் அப்பான்னு தெரிஞ்ச பிறகு நீ இப்படிலாம் பேசக்கூடாது. Shut up. அந்த மானவ காடுக்கு ரெண்டு இருக்க ஒரு பயர்த்திய உச்சரிச்சேனா உன் உயிர் எடுக்கிறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. அத 2 செகண்ட் கூட எடுக்க வச்சிராத. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா டியர். ஏய், இன்னொரு தடவை இந்த மை டியர் மானா டியர்னு சொன்னேன், ஒரு நிமிஷமே உயிர் எடுத்துருவேன். என் அம்மாவை கொன்னவனை நான் கொன்னுட்டேன். அதற்கான தண்டனையையும் நான் அனுபவிச்சிட்டேன். எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். சொல்லு, என் அம்மாவை கொலை பண்ண சொன்னது நீதானே? ஏன் பண்ண சொன்னேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒரு புண்ணாக்கு எனக்கு தேவையில்லை. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா ப்ளீஸ். வெயிட் பண்ணணுமா? எதுக்கு? சிம்லால பிறந்து வளர்ந்த இந்த கண்ணம்மா கள்ளப்பட்டி கிராமத்துல விவசாய குடும்பத்துல பிறந்த இந்த எரும மாடு பொண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. பருத்தி கொட்டைய ஊற வச்சு வெயிட் பண்ணி அரைச்சு அதுல இருந்து பால் எடுத்து புண்ணாக்க ஊற வச்ச தண்ணியில கலந்து இந்த தினேஷ் எரும மாடு கொடுக்க காத்திருக்க. நான் ஒண்ணு இல்ல. கண்ணம்மா, கண்ணம்மா, கண்ணம்மா. கண்ணம்மாதா? யார் இல்லைன்னு சொன்னா? அது மட்டும் இல்ல ஆண்டி, லில்லியோட பொண்ணு கண்ணம்மான்னு சொல்லிட்டு தான் அவனை கொலை பண்ணிட்டேன். கண்ணம்மா, நீ கொலை பண்ணினது யாரு? சொல்லு கண்ணம்மா, நீ கொலை பண்ணினது யாரு? என் அம்மா லில்லியோட புருஷன். அவன் தானே உன் அப்பா? மேபி. மேபின்னு அவ்வளவு அசால்ட்டா சொல்லாத கண்ணம்மா. அவர்தான் உன் அப்பா. So what?
ஒரு பெண் பிளஸ் அட்வொகேட்டா நான் இந்த கேள்வியை உன்கிட்ட கேட்டுட்டேன். இட்ஸ் ஆல் ரைட். நெக்ஸ்ட், நீ என்ன பண்ண போற? நான் உனக்கு என்ன பண்ணணும்? ஆண்டி, எனக்காக நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். எதுவும் பண்ண வேண்டாமா? எஸ். உன்னை இந்த கொலை கேஸ்ல இருந்து காப்பாத்த வேண்டாமா? எதுக்கு காப்பாத்து? என் அம்மாவை கொலை பண்ணவனா நான் கொலை பண்ணிட்டேன். அதுக்காக நான் சரண்டர் ஆகி அதுக்கு எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனையும் அது எதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் என்ன காப்பாத்து? அவனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்கிறேன் கண்ணம்மா. வேண்டாம் வேண்டாம். ஜெயில் லைஃப் என்ன ஜிலேபி சாப்பிட்ற மாதிரியா? அவ்வளவு அசால்ட்டா சொல்ற? ஸ்மால் கரெக்ஷன் ஆண்டி. என்ன? இனிமே எனக்கு கிடைக்க போற ஜெயில் லைஃப் திருப்பதி பிரசாத லட்டை சாப்பிடுற காத்திருக்க பக்தன் மாதிரி. ஒரு சின்ன எதிர்பார்ப்பு, சந்தோஷம். நீ பேசுறதை கேட்டு எனக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் திருப்பதிக்கு போய் வேண்டிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்துடுறேன். எங்க குடும்பத்தையே ஒருத்த மொட்டை அடிச்சுட்டு போயிட்டான். இனிமே எனக்காக நீங்க மொட்டை அடிச்சு என்ன ஆண்டி பிரயோஜனம்? நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிக்கலாமேன்னு தான். நமக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ உருவாகிறதுக்கு நீங்க ஏன் ஆண்டி திருப்பதி போய் மொட்டை அடிச்சுக்கணும்? நமக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா அதுவே நாளைக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா மாறும். சென்னை ஹைகோர்ட்ல சீனியர் அட்வொகேட்டா இருக்கிற உங்களுக்கு இது தோணலையா ஆண்டி? சாரி கண்ணம்மா, சாரி. இன்னைக்கு என் மனசு பௌர்ணமி அன்னைக்கு கடல்ல அடிக்கிறால பெரிய பெரிய அலையா அடிக்கும் இல்லையா? அது மாதிரி என் மனசுல இன்னைக்கு சில விஷயங்கள் பெரிய பெரிய அலையா வந்து அடிக்குது. அதான் என் மனசு சங்கடப்படுதா சலனப்படுதான்னு எனக்கே தெரியல. ஆண்டி, நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களை 1-2 क्वेश्चन பண்ணலாமா? ஷூர். எங்க குடும்பத்தை பத்தின மொத்த டீடைல்ஸும் உங்களுக்கு தெரியும். உங்க குடும்பத்தை பத்தி சுருக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. எனக்கு பொண்ணு மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கா. வாவ், சூப்பர். அவங்க பேர் என்ன? எங்க இருக்காங்க? இருக்கா, என்னை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கா. சாரி ஆண்டி. இல்ல, அத பத்தி அப்புறம் பேசுவோம். அப்போ அங்கிள்? ஹஸ்பண்ட் இருந்தார், இப்போ இல்ல. ஆண்டி, அவர் உயிரோட? எஸ். இல்ல. என்ன ஆண்டி, ஏதாவது அட்டாக்? அட்டாக் தான். நீ நினைக்கிற மாதிரி ஹார்ட் அட்டாக் இல்ல, ஒரு பர்சனோட அட்டாக். மர்டர். Who is that killer? You. ஆண்டி, எஸ், நீ கொலை பண்ணின உன்னோட அப்பா ஏன் புருஷன். ஆண்டி, no 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 இல்ல ஆண்டி, சாரி 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 ஆண்டி, சாரி ஆண்டி, ஆண்டி சாரி சாரி ஆண்டி. நீ ஏன் சாரி கேக்குற? உன் பார்வையில நீ செஞ்சது சரி. இல்ல இல்ல ஆண்டி, இல்ல இல்ல சாரி ஆண்டி. நீங்க யார் என்ன தெரிஞ்சுக்காமலே என்னோட வைராக்கியத்துக்காக அவனை கொலை பண்ணிட்டு சாரி சாரி ஆண்டி. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இல்ல ஆண்டி, இல்ல. நீங்க வேற உங்க பொண்ணு உங்களோட இல்லன்னு வேற சொன்னீங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் உங்களை கஷ்டப்படுத்தினேன் ஆண்டி. சாரி சாரி ஆண்டி, சாரி 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 ஆண்டி. என் பொண்ணு என் கூட இல்லைன்னு நான் எப்ப சொன்னேன்? கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கான்னு தானே சொன்னேன். இப்போ என் பக்கத்திலேயே இருக்கா. ஆண்டி, ஆண்டின்னு சொல்லாத, அம்மான்னு கூப்பிடு. அம்மா.
தியாகமும் எண்ணினத்தின் பெரும் சொத்து. அவரே சினம் கொண்டு சீறி எழுந்தார். இதை கொண்டு தடுக்க எவராலும் இயலாது. கண்ணம்மா தனக்கான நியாயம் தேடி வெற்றி பெற்றால் வாழ்வோம், எதிர்வரும் தண்டனையையும் ஏற்றால் மன நிறைவோம். அன்புடன் டி. மல்லிகராஜ். நன்றி, வணக்கம். ஒரு 2 minutes கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு நாடகத்தை சீக்கிரமா முடிச்சிருக்கு. இன்னும் ஒரு சீனா எங்களோட ஆதியத்தை அறிமுகப்படுத்துற மாதிரி ஒரு காட்சியாகவே வச்சிருந்தேன். ஒரு 2 minutes ப்ளீஸ். எங்களுக்கு இந்த நாடகத்துக்கு வந்து டெக்னிக்கல் சைடா எங்களுக்கு உதவி பண்ணவங்க, ஒர்க் பண்ணவங்க முதல்ல அறிமுகப்படுத்தினேன். எங்களுக்கு இந்த எலிமில டிசைன்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த லொகேஷன் எல்லாத்தையுமே எங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்தது தம்பி லட்சுமி நாராயண். அந்த என்னதான் டிசைன் பண்ணி கொடுத்தாலும் அந்த கரெக்டான டைம்ல சரியான நேரத்தில் ஆப்ரேட் பண்ணணும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஒரு லைட் மேனா இருந்தாலும் சரி, மியூசிக் மேனா இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து அவங்களோட ஒர்க்கை பண்ணா தான் அது சரியா ஒர்க் அவுட் பண்ணும். அந்த வகையில வந்து எலியை ஆப்ரேட் பண்ணது தம்பி கிரீன் பிரங்கட் அவரோட சேர்ந்து லட்சுமி நாராயண். இந்த நாடகத்துக்கு இசை அது கொஞ்சம் சொல்லியாகும். தம்பி விஸ்வஜெய் வந்து எங்களுக்கு நோட்ஸ் எடுத்துட்டு போனாரு. பட் எங்களுக்கு கிராண்ட் ரிஹர்சல் வந்து அவரோட அப்பா குருபிரசாத் வந்தாரு. அவர் வந்து எங்களுக்கு கிராண்ட் ரிஹர்சல்ல மியூசிக் ஆப்ரேட் பண்ணிட்டு போயிட்டாரு. அன்னைக்கு வந்து நாதன சபால தம்பி விஸ்வஜெய்க்கு வரலாம், எப்படி பார்த்துட்டு சரி இந்த இடத்துல மியூசிக் இதமா இருக்கு அப்படி போடுவார். இவரு ஒரு இன்ட்ரெஸ்டா குருபிரசாத்தை நான் சொன்னோன்னே அவரு சொல்லியிருக்காரு, அப்பா நீயே உட்காந்து பண்ணியிருப்பாரு. 2 பேருக்கும் இந்த கிராமத்தை யார் மியூசிக் பண்றதுன்ற ஒரு கடைசியில் 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்தே பண்ணுவோம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு கிராமம் வந்து அப்பவும் பையனும் சேர்ந்து பண்ண கிராமம் எனக்கு தான் நினைக்கிறேன். குரு பிரசாத் அந்த அடுத்து லைட்டிங் எங்களுக்கு ஆஸ்தான லைட்டிங் எனக்கு மட்டும் இல்லை, மற்ற நிறைய குரூப்புக்கு அந்த தலைவர் கிச்சா அவர்கள் லைட் ஆக்சுவல் பாபு அண்ணா டெமோக்ரஸி பாபு. அடுத்து என்னோட ஒரு கோடையாக ஒர்க் பண்ணது தம்பி வினோத் முத்தையன் அவர்கள். ஒப்பனை என்னுடைய அருமை தம்பி அங்கபாண்டியன். எனக்கு லெப்ட்ல இருந்து சொல்லிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கல் சைட்ல சொல்றதோட அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண எங்களுடைய தயாரிப்பாளர் ஜான்சி ராணி என்னோட ஒரு டாக்டர் தான். இந்த கிராம மூலமாக தான் தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு அறிமுகம், அதனால மேடையில் அறிமுகப்படுத்த வந்ததுக்காகவே அவங்க மேடையில் வர சொல்லுங்க. அடுத்து இந்த கண்ணம்மாவோட கதாநாயகியா பிரியா கண்ணம்மா. ஃபர்ஸ்ட் கண்ணம்மா சிங்கிள் கண்ணம்மா, அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு வந்தாங்க அம்மாவை கூட்டிட்டு. ரஷ்மிதா பேபி ரஷ்மிதா. அடுத்து கொலை பண்ற அளவுக்கு ஒரு 10 வயசுல கொலை பண்ற அளவுக்கு ஒரு சர்ச்சையா நடந்த விஷயம் அந்த கண்ணம்மா 2 நடக்குது. சாய் ஸ்மிருதி. இதுல பேசுறதே கிடையாது, ஒரே ஒரு கேரக்டர் தான், கதாநாயகன் மட்டும்தான். அவருக்கு சப்போர்ட்டா ஏதாவது ஒரு துணைக்கு ஒரு இன்னொரு டென்ஸ் ஆர்டிஸ்ட் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் அவர்கள் ஒரு நட்புக்காக 2 செலக்ஷன் அதை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நாட்டி சேர்ந்து உங்களை கேட்கல வாய கூட கேட்டிருக்காங்க. திரு ஆனந்த் அவர்கள். அடுத்து அட்வொகேட் காஞ்சனாவாக உமா, அவங்க ஒரிஜினலாவே நாயகம். பட் அவங்க ஒரு பேபி ஆர்டிஸ்டா என் ட்ராமாவும் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க மேரேஜுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மேரேஜுக்கு முன்னாடியே சரி ஒரு 20 years நடிக்கலாம். ஆஃப்டர் 20 years இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஸ்டேஜ் ஏறி இருக்கிறாங்க. திருமதி லட்சுமி, உங்களுக்கு அவங்க அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலா எங்களோட
எல்லா ட்ராமாலையும் லட்சுமி இருப்பாங்க. இவங்க ஆக்சுவலாக வந்து அவங்க தங்கச்சி தான் உண்மைதான். அவங்களுக்கு தான் அந்த ரோலை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் லட்சுமிக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வீட்டுக்காக அவங்க வந்து இந்த ட்ராமாவில் நான் 2 பேரும் இருப்போம்னு கமிட் பண்ண உடனே சரி தங்கச்சிக்காக அவங்க விட்டு கொடுத்தாங்க. இருந்தாலும் லட்சுமி இருக்குன்னு அப்படிங்கிறதுக்காக ஆக்சுவலாக அந்த மதர் கேரக்டர் வந்து ஃபாதர் கேரக்டராக இருந்தது. சரி அதை வந்து மதராக மாற்றினேன். சரி லட்சுமி இருக்கணும் இந்த ட்ராமா அப்படிங்கிறதுக்காக அந்த அனிதா கேரக்டர் லட்சுமி பண்ணாங்க. டாக்டர் பாரதி இந்தியா பண்ணது. அவங்க எப்பவுமே ரிஹர்சல்லே கொஞ்சம் படபடப்பா இருப்பாங்க. ஸ்டேஜில் பண்ணும்போது இன்னும் படபடப்பா இருப்பாங்க. ஆனா இல்லைங்க அவங்க கொஞ்சம் கேஷுவலா ஆக்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. திருமதி சித்ரா இவங்க வந்து ஒருத்தர் கேட்டாங்க ஏன் அவங்க சும்மாவே அங்க நிக்க வச்சு பண்றீங்க அப்படின்னு. ஒரு அட்லீஸ்ட்ல வந்து நம்ம மனு போட்டு போய் பார்த்தாலும் சரி இல்ல யாராவது அப்ளிகேட் போய் பார்த்தாலும் அந்த அட்லீஸ்ட்ல வந்து தனியா பேச விட மாட்டாங்க. அந்த ஜெயில இருந்து ஒரு கான்ஸ்டபிளோ ஒரு இன்ஸ்பெக்டரோ இல்லை அந்த ஜெயில் வாடணும் இவங்க வந்து பேபி இருக்கிறதுனால ஜெயில் வாடணும் கொடுத்துக்கலாம் அப்படின்றதுனால அவர் உட்கார அந்த நீக்க வச்சு சொல்றது. இவங்க வேற யாராவது இருக்கா உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் கே பழனி நல்ல காமெடி ஆர்டிஸ்ட் அவரோட மனைவி சித்ரா அவர்கள். திருமதி மாலா மாமி இவங்களை பற்றி சொல்லணும்னா என்னோட 1990ல ஃபர்ஸ்ட் ட்ராமா ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி சபால போடும்போது எனக்கு அம்மாவா நடிச்சாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ட்ராமால அம்மாவா நடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க டப்பிங் சினிமான்னு இப்போ கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கிட்ட ட்ராமாவுக்கே வரல. இப்போ எதேச்சியா ஒரு ஃபங்க்ஷன்ல பார்க்கும்போது ட்ராமாவில் போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னா போட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்னா அப்போ நான் எனக்கு அடுத்த வாய்ப்பு இருந்தா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்க வாய்ப்பு கொடுத்து இது வந்து 2வது ட்ராமாவில் பண்றாங்க. திருமதி மாலா மாணவர்கள் இன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட்டாக பண்ணாங்க. திருமதி கப்பலம் எனக்கு ஒரே கன்சென்ட் போர்டுக்கு அவங்க சேர்த்துருக்கேன். உங்க பொண்ணு நினைக்க முடியல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நான் பக்கம் பக்கமெல்லாம் டைலாக் பேச முடியாது. வர்றீங்க இந்த மாதிரி பாக்குறீங்க போன் எடுத்து அது கூட நீங்க பண்றதுனால ஹலோ போலீஸ் இல்ல போன் பண்ணாலே இண்டிகேட் பண்ணிடும் அடுத்த போலீஸ் தான் பண்றாங்க. நீங்க பண்ற எனக்கு ஒரு டைலாக் கூட கொடுக்கல சார் சொல்லக்கூடாதுன்றதுனால ஹலோ போலீஸா அப்படின்னு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பர்ஃபெக்டா போலீஸை கூப்பிட்டாங்க. கரெக்டா போலீஸ் விஸ்வஜய் ஆஜரானாரு. ஒரு ஹீரோ தான் அவர் கடைசியில் சொல்லியிருக்காங்க. டேவிக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்க இருந்து கம்பைல் பண்ண யாராவது விட்டுரும். அதனால லைனா லேடிஸை முடிச்சுட்டு அது சொல்லிட்டேங்க. ஒன்லி ஒன் பர்சன் திரு ஆதித்யா இவருக்கு சப்போர்ட்டுக்காக தான் நானும் சார் போட்டிருக்கிறேன். அவர் ஒரே சைட்ல இவரை கட்டி விட்டு அவர் போயிட்டாரு. இன்னைக்கு கதாநாயகன் நம் வில்லன் வந்து திரு ஆதித்யா அவர்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்தது நாடகம் பார்த்ததும் சரி 2-3 நிமிஷம் உங்களுக்கு பேசுறது கேட்டீங்க பார்த்தீங்களா அதுக்கு உங்களுக்கு பெரிய நன்றி.